ஒரு நாள் காலையில் 300 குழந்தைகள் காலை உணவு மேசையில் அமர்ந்தனர். தட்டுகள் அமைக்கப்பட்டன, கோப்பைகள் அவற்றின் இடங்களில் இருந்தன. ஆனால் அனைத்து தட்டுகளும் காலியாக இருந்தன. அனைத்து கோப்பைகளும் உலர்ந்திருந்தன. சமையலறையில் உணவு எதுவும் இல்லை. ஒரு துண்டு ரொட்டி கூட கிடைக்கவில்லை. ஒரு சொட்டு பால் கூட கிடைக்கவில்லை. ஊழியர்கள் கூடாரத்தில் கூடினர். அவர்களுடைய கண்கள் அச்சத்தால் நிரம்பி வழிந்தன. ஒரு பெண்ணின் கை நடுங்கியது. குழந்தைகள் காத்து கொண்டிருந்தனர். எங்களை நம்புங்கள், நான் சொன்னேன், வழக்கம் போல மேசையை அமைக்கவும். நான் முன்னால் நின்று பிரார்த்தனை செய்ய என் தலையை வணங்கினேன். அன்புள்ள தந்தையே, நீங்கள் எங்களுக்கு வழங்கும் உணவுக்கு நன்றி. நாங்கள் தொழுகையை முடிப்பதற்குள் யாரோ கதவை தட்டினார்கள். பேக்கர் அங்கே நின்று கொண்டிருந்தது. தட்டில் இன்னும் சூடாக இருந்தது. மிஸ்டர் முல்லர், இன்று காலை உங்களுக்கு ரொட்டி தேவைப்படும் என்று ஏதோ ஒன்று என்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தது. நான் காலையில் 2 மணிக்கு எழுந்து அனைத்து குழந்தைகளுக்கும் போதுமான ரொட்டியை சமைத்தேன் என்று கூறினார். யாராவது பதிலளிப்பதற்கு முன்பே மற்றொரு தட்டு ஏற்பட்டது. பால் வண்டி உடைந்து தினப்பராமரிப்பு மையத்தின் முன் நின்றது. டிரைவர் சொன்னார், நாங்கள் சக்கரத்தை சரி செய்வதற்கு முன்பு இந்த பால் கெட்டுப்போகும். அதை குழந்தைகளிடம் கொடுக்க விரும்புகிறீர்களா? 300 தட்டுகள் நிரப்பப்பட்டுள்ளன. 300 கிண்ணங்கள் நிரம்பியிருந்தன. குழந்தைகள் சாப்பிட்டனர். ஊழியர்கள் கதறி அழுதனர். நான் வெற்று தட்டு முன் மண்டியிட்டேன். இன்னும் காண முடியாததற்கு நன்றி சொன்னேன். கடவுள் ஒவ்வொரு தட்டையும் நிரப்பினார். இந்த தருணங்கள் பல தசாப்தங்களாக நம்மை நிலைநிறுத்தியுள்ளன. என் பெயர் ஜார்ஜ் முல்லர். நான் 1805 பிரஷ்யாவில் பிறந்தேன். மக்கள் என்னை விசுவாசமுள்ள மனிதராக நினைவு கூர்கிறார்கள். ஆனால் என் வாழ்க்கையின் முதல் 20 ஆண்டுகளில் கடவுள் எனக்கு இல்லை. 14வது வயதில் நான் என் தந்தையின் பணத்தை திருடினேன். அட்டைகளில் ஏமாற்றினேன். பிரஷ்யாவில் உள்ள உணவகங்களில் கடந்து செல்லும் வரை குடித்தேன். என் அம்மா இறந்து கொண்டிருந்த இரவில் நான் உணவகத்தில் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தேன். மறுநாள் காலையில் நான் வீடு திரும்பினேன். ஆனால் என் அம்மா ஏற்கனவே இறந்துவிட்டார். நான் எதையும் உணரவில்லை. அது வலிமை அல்ல, எனக்குள் ஏதோ உடைந்திருந்தது. நான் பல பல்கலைக்கழகங்களில் திரிந்தேன். போலி கடிதங்கள் எழுதினேன். பேராசிரியர்களிடம் பொய் சொன்னேன். என்னுடையதல்லாத பணத்தை வீணடித்தேன். 16வது வயதில் நான் கைது செய்யப்பட்டேன். நான் விடுவிக்கப்பட்டபோது கூட நான் எதையும் உணரவில்லை. என் அம்மா காலமான காலையில் நான் உணர்ந்த அதே உணர்வின்மை. 20 ஆண்டுகளாக நான் கடவுள் இல்லை, எந்த விளைவுகளும் இல்லை, எனக்கு நாளை இல்லை என்பது போல் வாழ்ந்தேன். ஒரு நாள் மாலை ஒரு நண்பர் என்னை அழைத்தார். அந்நியரின் வீட்டில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திற்கு. எனக்கு கடவுள் மீது ஆர்வம் இல்லை. ஆனால் எனக்கு வேறு வேலை இல்லை. அறை சிறியதாகவும் சூடாகவும் இருந்தது. ஒரு மனிதன் தரையில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். அவர் வசனங்களை ஓதுவது போல் ஒலிக்கும் பிரார்த்தனை அல்ல. கடவுள் தனக்கு அருகில் அமர்ந்திருப்பதைப் போல அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த நேரத்தில் எனக்கு எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது என் முகத்தில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அந்த கண்ணீரை என்னால் நிறுத்த முடியவில்லை. அன்று இரவு எனக்குள் ஏதோ திறந்தது. நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது தெரு வித்தியாசமாக இருந்தது. ஏதோ ஒன்று மாறியிருந்தது. என்னை சுற்றி அல்ல, எனக்குள். அன்று இரவு நான் வீட்டிற்கு நடந்து செல்லும்போது நான் சொன்னேன், இன்றைய மாலையுடன் ஒப்பிடுகையில் என்னிடம் உள்ள அனைத்து இன்பங்களும் ஒன்றுமில்லை. அந்த இரவில் நான் பல ஆண்டுகளாக இருந்ததை விட அமைதியாக தூங்கினேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த வீட்டிற்கு திரும்பி சென்றேன். திங்கட்கிழமை மீண்டும் சென்றேன். சனிக்கிழமை வரை காத்திருப்பது தாங்க முடியாத அளவுக்கு நீண்டதாக உணர்ந்தது. ஒரு நாள் இரவு நான் என் படுக்கையின் அருகில் மண்டியிட்டேன். என் வாழ்க்கையில் முதல் முறையாக என்னிடம் மத சொற்கள் எதுவும் இல்லை. அதனால் அப்படியே சொல்லிவிட்டேன், கடவுளே, நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை யாருக்குமே பயனளிக்காது. மற்றவர்களை விட எனக்குதான் அதிகம் என்று கூறினார். எனக்கு 20 வயதிருக்கும். மற்றும்படிக்கு எல்லாம் மிக சிறப்பாகவே நடந்து முடிந்தது. திரும்பி பார்த்தால் அன்று இரவு கடவுளை தேடியவர் நான் அல்ல, அவர் என்னை தேடினார். காலியாக உணர்ந்தபடி அறைக்குள் நுழைந்தேன்.
கண்களில் கண்ணீருடன் நான் வெளியே வந்தேன். அப்போதிருந்து நான் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. நான் இங்கிலாந்துக்குச் சென்று ஒரு போதகர் ஆனேன். இருப்பினும் நான் பார்த்த தேவாலயங்களின் நிலை என்னை தொந்தரவு செய்தது. இருக்கைகள் பணக்காரர்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டன. ஏழைகள் பின்னால் நின்றனர் அல்லது வரவில்லை. கடவுளின் இல்லத்திற்கு நுழைவு கட்டணம் இருந்தது. நான் கௌரவத்தை நிராகரித்தேன். நாங்களும் இருக்கைகளை வாடகைக்கு எடுக்க மறுத்துவிட்டேன். நான் சபையிடம் சொன்னேன், நான் யாரிடமும் பணம் கேட்க மாட்டேன். நான் கடவுளிடம் மட்டுமே கேட்பேன். மக்கள் என்னை பைத்தியம் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் அவரை முழுமையாக நம்பினால் கடவுள் வழங்குவாரா? இதற்கிடையில் நான் அனாதைகளை பார்த்தேன். பிரிஸ்டல் தெருவில் உள்ள குழந்தைகள் வெறுங்காலுடன் இருந்தனர். அவர்களின் கண்கள் மூழ்கின. அவர்கள் கந்தல்களால் நடுங்கிக் கொண்டிருந்தனர். அங்கு பெற்றோர் யாரும் இல்லை. உணவும் கிடைக்கவில்லை. என் பெயரை சொல்ல யாருமே இல்லை. குழந்தைகள் பணியிடத்திற்கு அனுப்பப்பட்டனர். அங்கு அவர்கள் தாக்கப்பட்டனர் மற்றும் பட்டினியால் வாடுகின்றனர். என்னால் அந்த குழந்தைகளை கடந்து செல்ல முடியவில்லை. அந்த முகங்கள் வீடு முழுவதும் என்னை பின்தொடர்ந்தன. அவர்கள் என் பிரார்த்தனைகளிலும் என்னை பின்தொடர்ந்தனர். எனவே நான் மண்டியிட்டு சொன்னேன், ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்காக எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பீர்களா? நான் யாரிடமும் சொல்லவில்லை. நான் பிரார்த்தனை மட்டுமே செய்தேன். பின்னர் ஒவ்வொன்றாக பணம் வந்தது. அந்நியரிடமிருந்து ஒரு கடிதத்தில் 10 பவுண்டுகள், ஒரு விதவையின் உரையில் 6 ஷில்லிங், ஒரு குழந்தையின் நாணயம் காகிதத்தில் நேர்த்தியாக மூடப்பட்டிருக்கும். அனாதைகளுக்காக அனைத்து நன்கொடைகளும் கோரப்படாதவை. நான் ஒரு பைசா கூட கேட்கவில்லை. வில்சன் தெருவில் உள்ள முதல் அனாதை இல்லம் ஏப்ரல் 536 அதன் கதவுகளை திறந்தது. 30 பெண்கள் அந்த கதவை கடந்து சென்றனர். அன்று முதல் இரவு குழந்தைகள் மேஜையில் உட்கார்ந்து அவர்களுக்கு முன்னால் உள்ள உணவை பார்த்தேன். சில குழந்தைகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வெறுமனே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அறை இன் மிகச்சிறிய குழந்தையான ஒரு சிறுமி ஒரு துண்டு ரொட்டியை எடுத்து 2 கைகளாலும் தனது மார்பில் இறுக்கமாக கட்டிக்கொண்டார். குழந்தை ரொட்டி சாப்பிடவில்லை. நான் அவரை பிடித்து கொண்டேன். நான் அறையை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. மண்டபத்தில் நின்று நான் அழுதேன். அந்த குழந்தையில் நான் என்னை பார்த்தேன். எதையாவது பெற்றிருந்தாலும் அது மீண்டும் எடுக்கப்படாது என்று நம்ப முடியாத ஒருவரின் தோற்றம் என்று மக்கள் கேட்கிறார்கள். ஒரு பைசா கூட இல்லாம் 5 அனாதை இல்லங்களை எப்படி கட்டினீர்கள்? அதை நான் கட்டவில்லை. தேவை முதலில் வந்தது, பின்னர் பிரார்த்தனை, கடவுள் 3வது. இருப்பினும் அவர் எப்போதும் சரியான நேரத்தில் வந்தார். வில்சன் தெருவிலுள்ள அனாதை இல்லம் விரைவில் நிரம்பி வழிந்தது. அக்கம்பக்கத்தினர் சத்தம் மற்றும் நோய் பற்றி புகார் செய்தனர். எங்களுக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்பட்டது. யாரிடமும் சொல்லாமல் ஒரு துண்டு நிலத்திற்காக பிரார்த்தனை செய்தேன். ஒரு சில வாரங்களுக்குள் ஆஷ்லே டவுன்ஸில் ஒரு நிலம் எனக்கு சந்தை மதிப்பை விட மிக குறைந்த விலையில் வழங்கப்பட்டது. நான் அந்த நிலத்தை தேடிச் செல்லவில்லை. நான் ஒரு கடிதம் கூட அனுப்பியதில்லை. அந்த நிலமும் மற்ற அனைத்தும் செய்ததைப் போலவே வந்து பிரார்த்தனையின் மூலம் மட்டுமே. முதல் ஆஷ்லே டவுன் அனாதை இல்லம் 1941 அதன் கதவுகளை திறந்தது. 300 குழந்தைகள் உள்ளே வந்தார்கள். குழந்தைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். காலப்போக்கில் 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு மற்றும் 5வது வீடு கட்டப்பட்டன. ஒவ்வொரு வீடும் ஒரு மனுக்கூட இல்லாமல் கட்டப்பட்டது. ஒவ்வொரு வீடும் பிரார்த்தனைக்கு பதிலாக இருந்தது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக 24,000 குழந்தைகள் அந்த கதவுகளை கடந்து சென்றுள்ளனர். கடந்து சென்றது. அந்த வீடுகளை நான் கட்டவில்லை. பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்தது. நவம்பர் 1957 இறுதியில் அனாதை இல்லம் 1 கடுமையாக கசியத் தொடங்கியது. குளிர்காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. 300 குழந்தைகளுக்கு வெப்பம் தேவைப்பட்டது. பழுது பார்ப்பதற்காக கொதிகலனை மூட வேண்டியிருந்தது. இருப்பினும் கடுமையான வடக்கு காற்று வீசியது. குளிர் ஏற்கனவே தாங்க முடியாததாகிவிட்டது. நான் 2 விஷயங்களுக்காக ஜெபித்தேன். முதலாவதாக, கடவுள் வடக்கு காற்றை தெற்கு காற்றாக மாற்றுவார்.
இரண்டாவதாக, அவர் தொழிலாளர்களுக்கு வேலை செய்ய ஒரு இதயத்தை வழங்கட்டும். பழுதுபார்க்கும் நாள் விடிய ஆரம்பித்தது. காலையில் காற்று தெற்கு நோக்கி நகர்ந்தது. குளிர்காலம் ஒரு கணம் நின்றுவிட்டதைப் போல காற்று லேசானது. தொழிலாளர்கள் வந்து உடனடியாக வேலை செய்யத் தொடங்கினர். நாங்கள் இரவு முழுவதும் வேலை செய்வோம். காலைக்குள் பழுதுபார்ப்பு பணிகள் முடிவடைந்தன. தெற்கு காற்று முழு நேரமும் வீசியது. குழந்தைகள் ஒரு கணம் கூட குளிர்ச்சியாக உணரவில்லை. 2 பிரார்த்தனைகள், 2 பதில்கள். நேரம் செல்லச் செல்ல நான் வட அமெரிக்காவை நோக்கி கப்பலில் சென்று கொண்டிருந்தேன். அடர்ந்த மூடுபனி அட்லாண்டிக் பெருங்கடலை மூடியது. மூடுபனி மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் கப்பலின் வில்லிலிருந்து ஸ்டெர்ம் கூட பார்க்க முடியவில்லை. அது சில நாட்களுக்கு தாமதமாகும் என்று கேப்டன் கூறினார். அவரை பார்க்க சென்றேன். கேப்டன், நான் சனிக்கிழமைக்குள் கியூபெக்கிற்கு வர வேண்டும். என்னையே வெறித்து பார்த்தார். நான் 22 ஆண்டுகளாக இந்த கடலில் பயணம் செய்து வருகிறேன். 22 ஆண்டுகள் நாங்கள் இந்த மூடு பனியில் கப்பலை நகர்த்துவதில்லை. நான் சொன்னேன், என் பார்வை நான் மூடு பனியில் இல்லை. மூடு பனியை கட்டுப்படுத்தும் கடவுள் மீது என் பார்வை உள்ளது என்று கூறினார். பிரார்த்தனை செய்ய தளத்தின் கீழ் செல்ல அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். தயக்கத்துடன் என்னை பின்தொடர்ந்தார். நான் மண்டியிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, நீங்கள் விரும்பினால் தயவு செய்து 5 நிமிடங்களுக்குள் இந்த மூடுபனியை அகற்றவும். கேப்டன் எனக்கு பின்னால் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். நான் அவரை தடுத்தேன். பிரார்த்தனை செய்யாதீர்கள் கேப்டன், அவர் ஏற்கனவே பதிலளித்துள்ளார். மேலே போய் கதவை திற என்றார். மூடுபனி முற்றிலும் மறைந்துவிட்டது. ஒரு தடம் கூட இல்லை. கடல் தெளிவாக இருந்தது. வானம் நீலமாக இருந்தது. சூரிய ஒளி மேற்பரப்பில் உடைந்து கொண்டிருந்தது. அவரால் தொடர்ந்து பேச முடியவில்லை. கதவை இறுக்கமாக பிடித்து கொண்டார். பின்னர் அவர் கூறினார், அந்த நாள் என் வாழ்க்கையின் மிக அற்புதமான நாள். அந்த நாளுக்கு பிறகு அவர் மீண்டும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. அவர் பதிலளிக்கும் ஒவ்வொரு முறையும் அது எனக்கு நினைவூட்டியது. வேண்டுமென்றே தகுதியற்ற கருணை தொடர்ந்து என்னை மூழ்கடித்தது. பிப்ரவரி 1770 என் மனைவி மேரி காலமானார். அது முடக்குவாத காய்ச்சல். சில நாட்களுக்கு பிறகு அது போய்விட்டது. ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக என் பக்கத்திலேயே இருந்தவர் அவர்தான். 40 ஆண்டு பிரார்த்தனை, 40 ஆண்டுகள் வெற்று தட்டுகள் மற்றும் முழு தட்டுகள். முதல் 30 பெண்கள் அந்த கதவின் வழியாக நடந்து சென்றபோது அவள் அங்கே இருந்தாள். முதல் இரவில் கூட நான் ஹால்வேயில் அழுதபோது அவள் என் பக்கத்திலேயே இருந்தாள். எனக்கு சந்தேகம் வந்தபோதும் அவள் வாதம் செய்யவில்லை. அவள் என் அருகில் மண்டியிட்டு ஒன்றாக பிரார்த்தனை செய்தாள். ஒரு தடவை கூட அவள் சந்தேகப்படவில்லை. ஒரு தடவை கூட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒருவர் இப்போது போய்விட்டார். அறை அமைதியாக இருந்தது. படுக்கை காலியாக இருந்தது. 40 ஆண்டுகளில் முதல் முறையாக நான் தனியாக மண்டியிட்டேன். அவளுடைய இறுதிச் சடங்கு நாளில் நான் பைபிளை திறந்து சங்கீதம் 139:68 வாசித்தேன். நீ நல்லவன், நீ நல்லதை செய்கிறாய் என்ற வசனம் அதில் இருந்தது. அவரது இறுதிச் சடங்கு சொற்பொழிவை நான் தனிப்பட்ட முறையில் வழங்கினேன். மக்கள் கதறி அழுதனர். நான் அழவில்லை. நான் வருத்தப்படவில்லை என்பதால் அல்ல. வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். இருப்பினும் நான் என் வாழ்நாள் முழுவதையும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதில் அர்ப்பணித்துள்ளேன். அதாவது, கடவுள் கொடுக்கும்போது நல்லவர், அவர் எடுத்துச் செல்லும் போது நல்லவர். என் மனைவியின் இறுதிச் சடங்கில் நான் எப்படி பிரசங்கிக்க முடியும் என்று மக்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், ஏனென்றால் 40 ஆண்டுகளாக என்னை கைவிடாத கடவுள் அன்றைய தினம் என்னை கைவிடவில்லை. அன்று மாலை வழக்கமான பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டேன். நான் அதை ரத்து செய்யவில்லை. பிரார்த்தனை என்பது வாழ்க்கை வசதியாக இருக்கும்போது மட்டுமே செய்ய வேண்டிய ஒன்றல்ல. வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாதபோது பிரார்த்தனையே என்னை தாங்கி நின்றது. மேரி பிரிந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 70 வயதில் நான் பிரிஸ்டலை விட்டு வெளியேறினேன். ஓய்வெடுக்கவில்லை, அது பிரசங்கிக்க இருந்தது. 17 ஆண்டுகளாக நான் 42 நாடுகளுக்கு சென்று 200,000 மைல்களுக்கு மேல் பயணித்துள்ளேன். நான் 3 மில்லியன் மக்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்துள்ளேன். எனக்கு 70 வயதிற்கும், எனக்கு 80 வயதிற்கும், இப்போது எனக்கு 85 வயதிற்கும். என் உடல் வயதாகிவிட்டது,
ஆனால் எனது செய்தி ஒருபோதும் மாறவில்லை. கடவுள் கேட்கிறார், கடவுள் தருகிறார், கடவுள் விசுவாசமுள்ளவர். நான் எங்கு சென்றாலும் அதே கதையை மக்களிடம் சொன்னேன். வெற்று தட்டுகள் மற்றும் ஒரு முழு பதில். ஒருபோதும் தாமதமாகாத கடவுளின் கதை. பல தசாப்தங்களாக நான் ஒரு நாட்குறிப்பை வைத்திருந்தேன். நான் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு பதிலையும் எழுதினேன். அனைத்து தேதிகள் மற்றும் அனைத்து தொகைகளும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படும் போதெல்லாம் அந்த சரியான தொகைக்காக நான் பிரார்த்தனை செய்தேன். ஒவ்வொரு முறையும் தவறாமல் அந்த தொகை சரியாக வந்தது. இனி ஒரு பைசா கூட வேண்டாம். ஒரு பைசா கூட குறைவில்லை. ஒரு அந்நியன் ஒரு உரையுடன் கதவுக்கு வந்தார். காலையில் ஒரு கடிதம் வந்தது. முன் வாயிலில் பெயரிடப்படாத ஒரு பொதி விடப்பட்டிருந்தது. ஒருமுறை நான் இதற்கு முன்பு சந்திக்காத ஒரு பெண் தெருவில் ஒரு நாணயத்தை என்னிடம் கொடுத்தார். ஏனென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனென்று எனக்கு தெரியவில்லை. இதை உங்களுக்கு கொடுங்க என்று கடவுள் என்னிடம் கூறினார் என்று கூறினார். அன்று காலையில் நான் ஜெபித்த அதே தொகை இதுதான். பிரார்த்தனைக்கு 50க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட பதில்களை நான் பதிவு செய்துள்ளேன். நான் 5000 முறை கேட்டேன். அவர் 5000 முறை பதிலளித்தார். மக்கள் இதை தற்செயல் என்று அழைத்தனர். நான் அதை கடவுளின் விசுவாசம் என்று அழைத்தேன். எனது விசுவாசத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் கடவுளை அறியாத 5 நெருங்கிய நண்பர்கள் எனக்கு இருந்தனர். அவர்களின் இரட்சிப்புக்காக நான் தினமும் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். 18 மாதங்களுக்குப் பிறகு முதல் நண்பர் விசுவாசத்திற்கு திரும்பினார். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாவது நண்பரும் கூட. 6 ஆண்டுகளுக்குப் பிறகு 3வது நண்பர் வந்தார். 25 ஆண்டுகளுக்குப் பிறகு 4வது நண்பர் திரும்பி வந்தார். எனினும் 5வது நண்பர் வரவில்லை. சூரியன் கடந்து மற்றொரு சூரியன் கடந்து சென்ற பிறகும் கூட என்று மக்கள் கூறினர். ஜார்ஜ், ஒருவேளை கடவுளின் பதில் இல்லை என்று இருக்கலாம். நான் சொன்னேன், அவரது வார்த்தைகள் காலியாக திரும்பாது. எனது கடைசி மூச்சு வரை பிரார்த்தனை செய்வேன் என்று தெரிந்தார். சில இரவுகள் பிரார்த்தனை செய்வது ஒரு சுவருடன் பேசுவது போல் இருந்தது. நான் மண்டியிட்டு அவரது பெயரை கூப்பிட்டேன். ஆனால் நான் எந்த பதிலும் கேட்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அன்றைய காலை உணவு அட்டவணை, 300 வெற்று தட்டுகள் மற்றும் கடவுள் நான் கேட்க ஒரு வாய்ப்பு கூட இருந்தது முன்பதிலளித்தார். மௌனம் என்பது இல்லாதது அல்ல. கடவுளின் நேரம் என்பது கடவுளின் மறுப்பு அல்ல. நான் ஒன்றை மட்டும் சொல்ல முடியுமா என்றால் அது இதுவாக இருக்கும். பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம். எதுவும் இல்லாத அன்று காலையில் 300 குழந்தைகளுக்கு உணவளித்த கடவுள் இந்த தருணத்தில் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கும் அதே கடவுள். 1898 மார்ச் 10 அன்று நான் காலமானார். அந்த ஒரு நண்பருக்காக இன்னும் பிரார்த்தனை செய்கிறேன். எனக்கு வயது 92. நான் இந்த உலகத்தை விட்டுச் செல்வதற்கு முந்தைய இரவு ஒரு பிரார்த்தனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினேன். நான் படுக்கைக்கு சென்றேன். மீண்டும் எழுந்திருக்கவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. எனது இறுதிச் சடங்கிற்கு பிறகு அந்த நண்பர் நம்பிக்கைக்கு திரும்பினார். என் கல்லறைக்கு முன்னால் அவருக்குள் ஏதோ நொறுங்கியது. வெகு காலத்திற்கு முன்பு அந்த சிறிய அறையில் எனக்குள் ஏதோ நொறுங்கியது போல. அந்த பதிலை நான் பார்க்கவில்லை. இருப்பினும் பதில் வந்தது. அது 52 ஆண்டுகள். ஒரு நாள் கூட தவறவிடவில்லை. ஒரு பிரார்த்தனை கூட வீணாகவில்லை. நீங்கள் இன்று ஒரு வெற்று தட்டின் முன் நிற்கிறீர்கள் என்றால், அது எந்த வகையான தட்டு என்றாலும் உங்கள் தலையை வணங்குங்கள். நீங்கள் பதிலை பார்க்க முடியும் என்பதால் அல்ல, ஏனென்றால் அவரால் அதை பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கடந்து செல்லும் தருணம் நீங்கள் நினைப்பதை விட நெருக்கமாக உள்ளது. ஜார்ஜ் முல்லர்.